நம்ம விஜயண்ணா ஆட்சியை பிடிச்சி இதோட 25 நாள் ஆக போகுது. அவர் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அப்படி என்ன நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காருன்னு மக்களுக்கு தெரியணும் இல்லையா? கொஞ்சம் பேசலாமா? ஆக்சுவலி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இதுவரைக்கும் 717 டாஸ்மார்க்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கிரெடிட் பண்ணியிருக்காங்க. சிங்கப்பெண் படை திட்டம் உருவாகிறதுக்கு அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஆழம் அதிகமாக இருக்கக்கூடிய குவாரிகள் நிறைய க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பருத்திக்கு இருந்த 11% இறக்குமதி வரியை மத்திய அரசு உதவியோட நீக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோயில், மருத்துவத்துறை இங்கே நடந்த ஊழல்களை அமைச்சர்கள் தட்டி கேட்டிருக்காங்க. சுவையும் தரமும் உள்ள அம்மா உணவகத்தை மீண்டும் திறந்து மக்களுக்காக நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. 200 யூனிட் மின்சாரம் மக்களுக்காக இலவசமாக வழங்கப்படும்னு சொன்னதை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் 50,000 வரை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. நீங்கள்லாம் சொன்ன மாதிரி இவர் ரொம்ப புதுசு, அரசியலை படிக்கிறதுக்கே 6 மாதம் ஆகும்னு சொன்னதெல்லாம் தாண்டி அவர் 25 நாளைக்குள்ளே போன கவர்மெண்ட் பண்ண முடியாத நிறைய விஷயங்களை சாதிச்சு காட்டியிருக்காரு. இன்னும் 5 வருஷத்தில் நிறைய பார்க்க போகிறோம். ஆண்டவருடைய ஆசையோட அவருடைய ஆட்சி காலம் ஆண்டாண்டுக்கும் தொடரும் அப்படிங்கிறத வேண்டிக்கிட்டு நெக்ஸ்ட் அண்ணாவோட ஆட்சியில் என்னென்ன நல்லது நடந்தது அப்படிங்கிறத நான் உங்க கூட ஹாப்பியாக ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.